வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. முதல்வர் விஜய் இஸ் ஈக்குவல் டு மோடிஜி, அவ்வளவுதான். ரெண்டு பேருமே ஒரு கார்பன் காப்பி, அவ்வளவுதான். மத்தபடி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நார்மலைசிங் பிஜேபியோட பாசிசம், பிஜேபியின் பாசிசத்தை நார்மலைஸ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆக தொடங்கி இருக்கிறப்போ பாரு, படத்துல வர மாதிரி இவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஜெனரேஷன் எல்லாருமே ஸ்பாயில் ஆகி நாளைக்கு தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி ஒரு பார்க்கக்கூடாத ஒரு அழிவு நோக்கி போகுன்றதுல மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு நாளும் பிஜேபியும் பாசிசமும் நார்மலைஸ் ஆகாது. இங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் போர்சஸ் கடைசி பிரீத் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபியும் பாசிசமும் நார்மலைஸ் ஆகாது. அத ஒரு ரெஜிம் சேஞ்ச் தீர்மானிக்க முடியாதுங்கிறத சொல்லக்கூடிய கூட்டமா இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம். கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்துல மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. ப்ராமிஸ், ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒருத்தர் சிஎம் ஆகி உட்காந்துருக்கிறதே எங்களால ஜீரணிச்சுக்க முடியல. பிஜேபி ஒடுக்கும், நான் ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? இதுல 2029 பிஎம் ஆக்கி எதுக்கு மொத்த இந்தியாவே கெசினோக்கு எழுதி கொடுக்கறதுக்கா? அந்த போராட்டம் தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு நடக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கான குரல் எழுப்பணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிஎம் ஆக்கி பெண்கள் பாதுகாப்பே ஒன்னா அவர் கிளிக்கல. இதுல பிஎம் ஆக்கி நீட்டை ஒழிச்சு அதுக்கப்புறம் மாணவர்கள் அப்படியே எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளுடைய டிமாண்டை பேச சொல்லி தூக்கி வச்ச சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட டெல்லியில் நடக்கிற விஷயத்தை பத்தி பேசல. இவ்வளோ அல்லோல கல்லோலம் நடக்குது, எந்த விஷயமுமே பேசாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சிஎம் இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டோட சிஎம். அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள் இந்த மறுதேர்வு என்பது அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி இன்னைக்கு நம்ம தேசத்தோட பிரச்சனையே மௌனமா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அங்க மேல டெல்லியிலயும் அப்படிதான் இருக்கிறாங்க, இங்க தமிழ்நாட்டில் நம்மளோட சிஎம்மும் அப்படிதான் இருக்கிறாரு. தாவேக அரசு எதிர்ப்பு என்றா நீட்டுக்கு எதிரான போராட்டக்கூடிய மாணவர்களை ஏன் கைது செய்யணும்? மௌனமாக இருப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, ஒரு அநியாயத்துக்கு துணை போறது. இவ்வளோ மாணவர்கள் மோசமாக தாக்கப்படும் போது இளைஞர்கள் தான் இன்னைக்கு விஜய் பின்னாடி அதிகமா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி தான் அவங்க ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டாங்க. இப்போவுமே விஜய் கவர்மெண்ட் எதுல ரொம்ப தெளிவா இருக்குன்னா அவங்க ஐடி விங்ஸ்ல இருந்து எல்லாருமே நார்த்ல தளபதி விஜய் இந்த போராட்டத்துக்கு வராருன்னு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.